எதிர்வரும் உள்ளூராட்சி தேர்தலுக்கான வேட்பு மனுக்களை மார்ச் 17ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை தாக்கல் செய்ய முடியும் என தேர்தல் திணைக்களமானது தெரிவித்திருக்கின்றது. மேலும் வேட்பு மனுக்கள் தாக்கல் முடிந்தவுடன் வேட்பு மனுக்களை ஏற்றுக்கொள்ளும் கூட்டத்தில் உள்ளூராட்சி தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவானது தெரிவித்திருக்கின்றது. இந்நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். அதாவது தன்னுடைய கட்சியினை பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்திருக்கின்றார். மக்கள் இயக்க முன்னணி எனும் பெயரில் குறித்த கட்சியினை பதிவு செய்ய உள்ளதாகவும் கட்சியின் சின்னமாக ஊசி சின்னம் காணப்படும் எனவும் கட்சியின் கொடி சிகப்பு, கருப்பு மற்றும் வெள்ளை நிறங்களை தாங்கியதாக இருக்கும் எனவும் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். கட்சி கொடியில் உள்ள கருப்பு நிறமானது போராளிகளையும், சிகப்பு நிறமானது போராளிகள் சிந்திய இரத்தத்தையும், வெள்ளை நிறமானது ஊழலுக்கு எதிரானது என்பதை குறிக்கும் எனவும் அர்ச்சுனா அவர்கள் ஒரு விளக்கம் ஒன்றை வழங்கியிருக்கின்றார். கட்சியின் உறுப்பினர்களாக புலம்பெயர் தமிழர்களையும் இணைப்பதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அதற்கேற்ற வகையிலே கட்சியினுடைய ஜாப்பை உருவாக்கி வருவதாகவும் அர்ச்சுனா தெரிவித்திருக்கின்றார். இலங்கையில் உள்ளவர்கள் கட்சியினுடைய வருடாந்த உறுப்பினரையை பெறுவதற்கு 2000 ரூபாயும், புலம்பெயர் தமிழர்கள் தங்களுடைய வருடாந்த உறுப்பினரை பெறுவதற்காக 10,000 ரூபாயும் செலுத்த வேண்டும் எனவும், கட்சியில் இலங்கையர்களின் நிரந்தர உறுப்பினமைக்கு 10,000 ரூபாயும், புலம்பெயர் தமிழர்களின் நிரந்தர உறுப்பினமைக்காக 25,000 ரூபாயும் செலுத்த வேண்டும் எனவும் அர்ச்சுனா தெரிவித்திருக்கின்றார். கட்சியின் தலைவராக அர்ச்சுனா ராமநாதனே தொடர்ந்து செயல்படுவார் என்றும், செயலாளராக கௌசல்யா செயல்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் புலம்பெயர் தமிழர்களை மத்திய குழுவில் இணைக்கும் வகையில் தங்களுடைய ஜாப்பு இருக்கும் எனவும் அர்ச்சுனா தெரிவித்திருக்கின்றார். எனவே தன்னுடைய கட்சியில் இணைவதற்கு 18 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் அழைப்பு விடுப்பதாகவும் அர்ச்சுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். மேலும் உள்ளூராட்சி தேர்தலை இலக்காக கொண்டு ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் அர்ச்சுனா ராமநாதன் தன்னுடைய பிரதிநிதிகள் நியமித்திருக்கின்றார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான உள்ளூராட்சி சபைகளான யாழ்ப்பாண மாநகர சபை, நல்லூர் பிரதேச சபை ஆகியவற்றுக்கு கௌசல்யா நரேந்திரன் மேற்பார்வை செய்வார் எனவும், மேற்படி உள்ளூராட்சி சபையில் போட்டியிட விரும்புபவர்கள் கௌசல்யா நரேந்திரனோடு தொடர்பு கொள்ளுமாறும், சாவகச்சேரி நகரசபை மற்றும் சாவகச்சேரி பிரதேச சபை ஆகியவற்று பொறுப்பாக ஜெகதாசும், வல்வெட்டித்துறை நகரசபை, பருத்தித்துறை நகரசபை, வடமராட்சி தென்மேற்கு பிரதேச சபை, பருத்தித்துறை பிரதேச சபை ஆகியவற்றுக்கு பிரகாஷ் என்பவரும் பொறுப்பாக செய்யப்படுவார்கள் எனவும் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஏனைய கட்சிகளும் உள்ளூராட்சி தேர்தலிலே தங்களுடைய பிரதிநிதித்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற முனைப்போடு தங்களுடைய வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான முயற்சிகள் இறங்கியிருப்பதாக தெரிய வருகின்றது. எனினும் சில கட்சிகள் எந்த சின்னத்தில் போட்டியிடுவது, எந்த கூட்டணியோடு இணைந்து போட்டியிடுவது, அதுபோல சில கூட்டணிகளுக்குள் யாரை தக்க வைத்துக் கொள்வது, யாரை வெளியேற்றுவது என்பதெல்லாம் முரண்பாடுகள் அதிகரித்திருப்பதாக தெரிய வருகின்றது. எதிர்வரும் நாட்கள் ஒரு பரபரப்பான நாட்களாக இருக்கப் போகின்றது. தேர்தல் எவ்வாறு அமைய போகின்றது? தேசிய மக்கள் சக்தியானது யாழ் மாவட்டத்திலே 3 ஆசனங்களை கைப்பற்றியது போல வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய உள்ளூராட்சி சபைகளையும் கைப்பற்றுமா என்ற ஒரு கேள்வியையும் அரசியல் அவதானிகள் முன்வைத்து வருகின்றார்கள். எனினும் தமிழ் கட்சிகளும் அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய வகையிலே 8 கட்சிகள் இணைந்த ஒரு கூட்டணியாக போட்டியிடுவதற்கான பேச்சுவார்த்தைகள் மும்முரமாக இடம்பெற்று வருகின்றன. அவை எவ்வளவு தூரம் வெற்றிகரமாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லப்படும் என்ற கேள்வி எழுகின்றது. கௌரவ பிரதி சபாநாயகர்களே, எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தளவிலேயும் எங்களுடைய மாவட்டங்களிலே பாரிய சிக்கல் இருக்கின்றது. இந்த சோலார் பேனல் சம்பந்தமாக நீங்கள் சோலார் பேனலுக்காக காணி ஒதுக்கும் பொழுது மிக கவனமாக அந்தந்த கிராமங்கள் இருக்கிற நிலத்தினுடைய எண்ணிக்கையை பார்த்து நீங்கள் வழங்க வேண்டும். கிரிட்டுக்கு அருகாமையிலே இருக்கிற காரணத்தினால சோலார் பேனலுக்குரிய அந்த நிலங்களை வழங்கினார். சோலார் பேனல் முக்கியம், சோலாரினுடைய உற்பத்தி முக்கியம். ஆனால் அவர்கள் சோலார் பேனலுக்கு அந்த நிலங்களை எடுக்கும் பொழுது அவர்கள் கட்டுவது சாதாரண கம்பெனியில் கட்டும் பொழுது அந்த பொழுது கட்டுற அந்த லீசிங் தொகை மட்டும்தான். இன்று எங்களுடைய வவுனதீவு பிரதேசத்தை விரிவு எடுத்தால், அதில் ஈச்சந்தீவு கிராமத்தை எடுத்தால் ஈச்சந்தீவில் நிலமே இல்லை. ஈச்சந்தீவு கிராமம் வளர்றதுக்கு இனி வளர்ச்சிக்கான இடமே இல்லை. எங்களுடைய டிசிசி சேர்மன், எங்களுடைய அருண் ஹேமச்சந்திர கௌரவ பிரதி அமைச்சர் டிசிசி சேர்மன் இந்த சபையில் இருக்கிறார். எதிர்வரும் காலங்களிலே இந்த சோலார் பேனல் முக்கியமாக இருந்தாலும் கூட சோலார் பேனலுக்கு நீங்கள் இந்த காணியை ஒதுக்கும் பொழுது அந்த சோலார் பேனல் கம்பெனி, இது அரசாங்கம் தான் செய்ய வேணும். நாட்டினுடைய நன்மைக்காக சோலார் பேனல் அவசியமா இருந்தாலும் அந்த பிரதேசத்தினுடைய நன்மையை பாதுகாக்கிறதும் அந்த பிரதேசத்தினுடைய அரசியல்வாதியுடைய பொறுப்பு. அந்த வகையிலே கௌரவ டிசிசி சேர்மன் இந்த சபையில் இருக்கிறபடினால் எதிர்வரும் காலத்திலே இதையும் உங்களுடைய கரிசனை எடுக்க வேண்டும் என்றதை சொல்லி, அதே போலதான் இந்த துறைக்கு பொருத்தம் இல்ல, இந்த துறைக்கு சம்பந்தம் இல்லாவிட்டாலும் கூட டிசிசி சேர்மன் அவர்களே, எங்களுடைய மாவட்டத்திலே நீங்கள் எல்லாம் உட்கார்ந்திருந்து டிசம்பர் மாதம் எடுத்த ஒரு தீர்மானம் நடைமுறைக்கு வரவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்திலே நீங்கள் மண்ணகழ்வு செய்யக்கூடாது சொன்னீர்கள். இன்று மண்ணகழ்வு நடக்குது. எங்களுடைய ஹிஸ்புல்லா அமைச்சர் இருக்கிறார். எடுத்த தீர்மானம் எதுவும் நடைமுறையில் இல்லை. அமைச்சர் மீன்பிடி பிரச்சனை சம்பந்தமாக தீர்மானம் எடுக்கப்பட்டது, எந்த நடைமுறையும் இல்லை. அந்த வகையிலே தயவு செய்து நீங்கள், என தெரியும் உங்களுக்கு கடும் பொறுப்புகள் இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டத்தையும் பார்க்க வேணும், மட்டக்களப்பு மாவட்டத்தையும் பார்க்க வேணும். வெளிவிவகார அமைச்சருடைய பிரதி அமைச்சர் என்றபடினால அடிக்கடி அவருடைய வேலை வெளிநாடு போறது என்றார். வெளிவிவகார அமைச்சர் அவர் வெளியிலே போனால் நீங்கள் ஆக்டிங் மினிஸ்டராக இருக்க வேண்டும். அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்துடைய பிரச்சனைகள் வீதிக்கு வரும் அளவுக்கு நீங்கள் விடக்கூடாது. இன்று கூட காலையிலே பார்த்தா 6:50 ஒரு பாரிய போராட்டம் நடக்குது.
வாழ்வெட்டு குழுக்களுடைய அட்டகாசம் அதிகரித்திருக்கு. நேற்று 2 நாட்களுக்கு முன்பு ஜனாதிபதி பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தினுடைய பாதுகாப்பு அமைச்சினுடைய விவாதத்திலே குழுநிலை விவாதத்திலே பதிலளிக்கிறதுக்கு வருகை தந்த பொழுது ஜனாதிபதியே சொன்னார், இந்த பாதாள உலகத்தினுடைய செயல்பாடுகள் மட்டக்களப்பிலேயும் யாழ்ப்பாணத்திலேயும் நடக்கலாம் என்று அவரே சொன்னார். அவ்வாறான ஒரு சூழலே இன்று 6:50 மக்கள் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்துகிறார்கள் வாழ்வெட்டு குழுக்களுடைய செயல்பாடால. அந்த வகையிலே NPP அரசாங்கத்தால் கிழக்கு மாகாணத்தில் நிர்வாகம் செய்ய முடியாவிட்டால் எங்களுடைய மூத்த அரசியல்வாதிகள் எல்லாம் இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லா அமைச்சர் இருக்கிறார். நான் மூத்த அரசியல்வாதியா இல்லாவிட்டாலும் கூட நானும் 15 வருடங்கள் அரசியல் ஈடுபடுறேன். உங்களால் கிழக்கு மாகாணத்துடைய எதிர்காலத்தை பார்க்க முடியாவிட்டால் எங்கள்கிட்டயாவது தாங்கள். ஏனென்றால் இந்த மாவட்டத்திலே பிரச்சனைகள் வீதிக்கு வரும் வரைக்கும் வேடிக்கை பார்த்து கொண்டு நாங்கள் இருக்க முடியாது. அந்த வகையிலே நான் கேட்ட ஏதாவது கேள்வி இருக்கு මම අහපු ප්‍රශ්න මොන හරි ඒවලට අදාහරි පිළිතුරු හම්බ වෙයි නැත්නම් මට පෙර කතා කරපු മന്ത്രിතුමී හරි ඒ ඇමතිතුමාලාගෙන් අහපු ප්‍රශ්න වලට පිළිතුරු ටිකක් හොයාගෙන මේ ලොබි එකේ හරි අරන් දෙන්න නැත්නම් ඔබතුමී කිව්වා වගේ විපක්ෂය ආයෙ හෙටත් ඇවිල්ලා අපි ওই ප්‍රශ්නම තමයි අහන්නේ. මොකද අපි අහන ප්‍රශ්න වලට උත්තර දෙන්න බෑ. කිව්වේ බොරු. දැන් බොරු කියලා බලයට ඇවිල්ලා බොරුවෙන්ම දිගටම බලය කරන් යන්න බැරුව හිර වෙලා ඉන්න නිසා තමයි අපිට උත්තර දෙන්න බැරි. பலசக்தி மற்றும் மின்சக்தி தொடர்பான 2025ஆம் ஆண்டின் பாதட்டிலே உரையாற்ற கிடைத்தமைக்காக நன்றியை தெரிவித்துக் கொண்டு 2025ஆம் ஆண்டு மொத்தமாக 21 பில்லியன் ரூபாய் இந்த பலசக்தி மின்சக்தி அமைச்சுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே அதில் மீண்டலும் செலவினமாக 1.06 பில்லியன் ரூபாயும் கேபிட்டலாக 20.7% ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. தமது வரவு செலவு திட்ட உரையிலே கௌரவ ஜனாதிபதி அவர்கள் உறுதியளித்திருந்தார் 2030ஆம் ஆண்டு 70% மீள் புதுப்பிக்கத்தக்க மின் வலசக்தியை அடைந்து கொள்வதற்காக உறுதியாக அறிவித்திருந்தார். இந்த விடயத்திலே இந்த பாதீட்டிலே அரச கட்டிடங்கள் மற்றும் குறைவாக வருமானம் பெறுகின்ற வீடுகள் மதத்தலங்களுக்காக 290 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இங்குதான் எங்களுடைய பிரச்சனை தொடங்குகின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே மிக பாரிய பிரச்சனையாக இருக்கின்ற விடயம், நான் எனது ஒவ்வொரு உரையிலும் மட்டக்களப்பு மாவட்டம் சம்பந்தமாக அந்த மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டவன் என்ற அடிப்படையிலே தெரிவு செய்ய வேண்டிய பொறுப்பு இருக்கின்றது. அங்கு இவ்வாறான ஒதுக்கீட்டுகளின் மூலம் செய்யப்படுகின்ற இந்த நலன்புரி திட்டங்கள் சென்று அடைவதிலே பாரிய பிரச்சனை இருக்கின்றது. ஏனெனில் மாவட்டத்திலே தேவையான அளவு டிரான்ஸ்ஃபார்மர் வசதிகள் இல்லை. மக்கள் மிக அதிகளவாக இந்த சோலார் போன்ற விடயங்களுக்காக விண்ணப்பித்து காத்திருக்கின்றார்கள். நாங்கள் தொடர்பு கொண்டு எங்களுடைய இலங்கை மின்சார சபையை கேட்கின்ற பொழுது அது மிக நிரம்பிய அளவிலே காணப்படுவதாக சொல்லப்படுகின்றது. ஆகையால் இவ்வாறாக வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்படுகின்ற நிதியானது எந்த வகையிலே அந்த மக்களுக்கு அல்லது மதத்தலங்களுக்கு அல்லது வருமானம் குறைந்த நிலவையில் உள்ள மக்களுக்கு சென்று அடையும் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியாத ஒரு அவல நிலை இருக்கின்றது. நாம் கடந்த காலங்களிலே பல விடயங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றோம், பல விடயங்களிலே பின்தங்கி இருக்கின்றோம், பல விடயங்களிலே எமக்கான உரிமைகள் சலுகைகள் கிடைத்திருக்கவில்லை என்ற அடிப்படையிலே நான் இவ்வாறான விடயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஆகவே இந்த எதிர்காலத்திலே இவ்வாறான செயல் திட்டங்கள் செய்கின்ற பொழுது பாரிய அளவிலே பில்லியன் கணக்காக நிதி ஒதுக்கின்ற பொழுதும் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த மின்சக்தி வலுசக்தி சார்பாக என்ன நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்ற கேள்வியை நான் இங்கு முன்வைக்க விரும்புகின்றேன். மிக வருமானம் குறைந்த வீடுகளுக்காக ஒதுக்கப்படுகின்ற நிதிகள் கூட இந்த இவ்வாறான இந்த நெருக்கீடுகள் காரணமாக அந்த மக்களுக்கு அல்லது அந்த ஆலயங்களுக்கு சென்றடைய முடியாத நிலை இருக்கின்றது. மாவட்டத்திலே பொதுவாக அந்த மின்சார சபை மிக அதிக அளவிலே பாவனையாளர்களை கொண்டிருக்கின்றது. 99% அளவிலே மக்களுக்கு தனது மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. இந்த வகையிலே அதை உண்மையாக பாராட்ட வேண்டிய தேவை இருக்கின்ற அதே வேளையில் இந்த மின் ஆலைகளை அல்லது சோலார் மூலம் வழங்கப்படுகின்ற இந்த சேவைகளை பெற்றுக்கொள்வதிலே பாரிய பிரச்சனை ஒன்றை நாம் எதிர்நோக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அது மட்டுமல்லாது எமது மாவட்டத்திலே ரூஃப்டாப் அதாவது மூலம் சோலார் பெறுகின்ற விடயத்திலே மக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு 5 மெகாவாட் அளவிலும்
வியாபார நடவடிக்கைகளுக்காக 15 மெகாவாட் செலவிலும் கிரவுண்ட் சோலார் பொருத்தப்படுறதிலே 30% அளவும் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இந்த விடயமானது மொத்தமாக 10% குறைவான அளவிலே காணப்படுகின்றது. ஆகவே எதிர்காலத்திலே இவ்வாறான நெருக்கடிகள் இருக்கின்ற பொழுது ஜனாதிபதி அவர்கள் வரவு செலவு திட்டத்தின் மூலம் சொல்லப்பட்ட இந்த விடயங்கள் எவ்வாறு சாத்தியமாகும் என்ற விடயம் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. அதனோடு இணைந்ததாக பல்வேறு விடயங்களிலே பாரிய நெருக்கடிகள் இருக்கின்றன. தேவையான அளவு சிறிய உற்பத்தியாளர்கள் நடுத்தர உற்பத்தியாளர்களுக்கு தேவையான 3 பேஸ் மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதிலும் பாரிய நெருக்கடி அல்லது காலம் கடந்த செயற்பாடுகள் இருக்கின்றன. இந்த விடயங்களை நாங்கள் மின்சார சபை அல்லது தேவையான இடங்களில் விசாரிக்கின்ற பொழுது தேவையான அளவு அங்கு ஆட்பற்றாக்குறை நிகழ்வதாகவும் தேவையான பொருட்கள் இல்லாதிருப்பதாகவும் எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அங்கு பல சிறிய வியாபார நிலையங்களுக்கு பெற்றுக்கொள்வதில் இவ்வாறான நிலைமை இருக்கின்ற பொழுது அந்த வியாபாரிகள் தொடர்ச்சியாக தங்களுடைய வியாபார நடவடிக்கைகளை வலுப்படுத்திக் கொள்வதிலே பிரச்சனை இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு இருக்கின்ற மின்சார அலுவலகங்களிலே பாரிய அளவு எங்களுடைய ஊழியர் தட்டுப்பாடான நிலை இருக்கின்றது. இந்த நிலையை மாற்றியமைப்பதற்கான செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றதா, ஆட்சேர்ப்புக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றதா? கடந்த காலங்களிலே ஆட்சேர்க்கப்பட்டவர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வந்து அடிப்படையான உறுப்பினர் கூட மின் வாசிப்பாளர் கூட வெவ்வேறு மாவட்டங்களிலே இருந்து வந்து வேலை பார்த்து மிக குறுகிய காலத்திலே மாற்றலாகி சென்று விட்டார்கள். அங்கு பொறியியலாளர்கள் மற்றும் எலக்ட்ரிக் சூப்பரிண்டென்ட் மற்றும் ஃபீல்ட் ஆபீசர்ஸ் மானி வாசிப்பவர்கள் இவர்களுக்கு பாரிய அளவிலே பற்றாக்குறை நிகழ்கின்றது. இந்த விடயத்திலே இவ்வாறான நிலைமைகளிலே எவ்வாறு அந்த மாவட்டத்திலே மிக சிறப்பான சேவையை இந்த வலுசக்தி மின்சக்தி அமைச்சு கொண்டு செல்லும் என்பது ஒரு பாரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. பாதிட்டிலே ஒதுக்கப்பட்ட விடயங்களிலே மாவட்டத்துக்கான தேவையான ஒதுக்கீடுகள் பற்றி தெளிவான அதனோடு இணைந்ததாக இந்த தற்போது இந்த அதானி குழுமம் இங்கு வெளியேறியிருக்கின்றது. இந்தியாவிலே மிகப்பெரிய வலுவான ஒரு வியாபார அமைப்பாக இருக்கின்ற வெளியேறுகின்ற நிலைமையிலே கிழக்கு மாகாண அபிவிருத்தி திட்டம் முழுமையாக இல்லாவிட்டாலும் பெரிய அளவிலே இந்திய நிதி உதவியுடன் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக கூறப்பட்டது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் அந்த எதிர்காலத்திலே இந்த அபிவிருத்தி திட்டங்கள் எவ்வாறான நடைமுறைகளின் மூலம் முன்னெடுக்கப்படும் என்ற கேள்விக்குறி இருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்திலே எமக்கு சிறிய நடுத்தர முயற்சியாளர்களுக்கான இந்த சோலார் பேனல் பொருத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லாதிருக்கின்றது. வடகிழக்கு பகுதியிலே ஏற்பாட்டாளர்கள் அல்லது மூலதனம் விடுவோருக்கான சூழ்நிலை காணப்படவில்லை. இந்தியாவின் உதவி திட்டத்தின் மூலம் செய்யப்படுகின்ற நிகழ்வுகளுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லாமல் இருக்கின்ற பொழுது எமக்கு பாரிய அளவு ஏமாற்றத்தையும் சந்தேகத்தையும் அதிகரிப்பதாக இருக்கின்றது. கடந்த காலங்கள் போன்று மட்டக்களப்பு மாவட்டம் மீண்டும் புறக்கணிக்கப்படுமா என்ற வினாவையும் நான் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். ஏனெனில் மாவட்டமானது வலுசக்தி எரிசக்தி அடிப்படையிலே பாரிய அளவிலே அந்த மின்சார வசதிகள் ஏற்படுத்த கொள்ளப்பட்டாலும் கூட இந்த உற்பத்தி திறன் அடிப்படையிலே அதில் பாரிய பின்னடைவு இருக்கின்றது. அதற்கு அப்பால் நாம் இந்த எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட இந்த விடயத்தையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். அரசு முழு முயற்சி எடுத்திருக்கின்றது. கடந்த காலங்களை போன்ற சூழ்நிலை ஏற்படாத நிலைமை இருந்தாலும் கூட எரிபொருள் சீரான விநியோகம் நடைபெறுவதற்கும் அந்த எரிபொருளை மக்கள் கிரமமான முறையில் பெற்றுக்கொள்வதற்கான உறுதிப்பாடு வழங்கப்பட வேண்டும். சில இடங்களிலே இரவு நேர எரிபொருள் விநியோகம் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. கடன் அட்டைகள் மூலம் வழங்கப்படுகின்ற நிகழ்வுகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலைகளில் மக்கள் கடந்த காலத்தை போன்று பாரிய நெருக்கடிகளை எதிர்கொள்வோமா என்று அச்சத்தில் இருக்கின்றார்கள். இந்த விடயங்களிலே அரசு மிக முழுமையான கவனம் செலுத்தி மாவட்ட அடிப்படையிலும் ஒரு முன்னுரிமை வழங்க வேண்டும். இந்த மக்களுக்கு இந்த எரிபொருள் விடயத்திலும் சரி மின்சார விடயத்திலும் சரி நியாயமான தீர்வை பெற்றுக் கொடுக்க வேண்டிய தேவை இருப்பது என்பதை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி.